தொடரும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் புதிய ஒளியையும் அமைதியையும் நான் தருவேன். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உன் வாழ்வை சுற்றி மகிழ்ச்சி, மங்களம், சௌபாக்கியம் என்றும் நிலைத்திருக்கும். என் அருளின் ஒளி உன் வாழ்வை எப்பொழுதும் பிரகாசமாக்கும். உறுதியான வாழ்வும் நிலையான பந்தமும் உனக்கு எனது அருளால் கிடைக்கும். உன் இல்லம் எப்போதும் சந்தோஷம், செழிப்பு, சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். சில நேரங்களில் உன் வாழ்வை தொட்டுச் செல்லும் குறைகள் கூட உனக்கு நன்மையாய் மாறும். ஏனெனில் நீ வாழ்வது என் அருளின் காப்பில். இது என் வாக்கின் உறுதி. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஏனெனில் நான் உன் பக்கம் நின்று உனக்காக பாதைகளை திறந்து கொண்டிருக்கிறேன். முன்பு அடைக்கப்பட்ட வாயில்கள் திறக்கப்படும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். கடந்த காலத்தின் துன்பம் இனி உன்னை தொடாது. நம்பிக்கையை உறுதியாக பிடி. உன் உள்ளத்தின் வெளிச்சமே இனி உனக்கு வழிகாட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன்னை தேடி வரும். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் உன் வழியில் வந்து சேரும். காலை கதிரவன் போல் உன் வாழ்க்கையும் இன்றிலிருந்து வெளிச்சம் நிறைந்ததாக மாறும். நீ நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனதில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஆசீர்வாதமாகி நனவாகும். இன்று ஆரம்பம். உன் வாழ்வில் மங்களம் நிரம்பும் நாள். உன் ஒவ்வொரு விடியலும் புதிய அனுபவங்களை உனக்கு கற்றுத் தருகிறது. அந்த அனுபவங்களை பயமாக அல்லாமல் நம்பிக்கையுடன் கற்றுக்கொள். பிரபஞ்சம் உனக்கு நிறைய செய்ய தயாராக காத்திருக்கிறது. அந்த அருளை பெறுவதற்கு நீ உன் மனதை தயார்படுத்திக் கொள். நான் உன் அப்பனீசன். உன் பயணத்தில் உனக்கு துணையாக இருக்கிறேன். கற்றுக்கொள், முன்னேறு. நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இந்த நாளை இனிதே தொடங்கு. நீ நினைத்த காரியத்தை துணிவுடன் தொடங்கு. அது உனக்கு நன்மையை தரும். உன் நன்மையை புரியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அவமானங்கள் அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்தும் தெய்வீக பயிற்சிகள் மட்டுமே. நீ காட்டிய அன்பு வீணாகாது. அது உன் கர்மத்தை சுத்திகரித்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் குவிக்கிறது. நீ தரும் நன்மைகள் ஒரு நாள் 10 மடங்கு திரும்பி வரும். பிறர் உனக்கு செய்த துன்பங்களை என் பாதத்தில் விட்டுவிடு. உனக்கு நீதியும் நிம்மதியும் நான் தருகிறேன். உன் இரக்கமும் உன் அன்பும் குற்றமல்ல. அது உன் பரிசுத்தத்தின்